ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசி புட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா, கருப்பு கவுனி அரிசி வாங்கி அதை நல்லா வறுத்து மிஷினில் நல்லா நைஸாக திரித்து வச்சுருக்கோம். நீங்களும் அதே மாதிரி திரித்து வச்சுக்கோங்க, வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இது புட்டு செய்கிறதுக்கு நம்ம எவ்வளோ மாவு வேணுமோ அதை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சு தான் இதை பிசையணும். ரொம்ப கெட்டியாக பிணையக்கூடாது. புட்டு எப்போயும் நம்ம லேசாக வரன்னு இருக்கிற மாதிரி தான் நம்ம பிணைவோம். இதுக்கு ரொம்ப தண்ணி கம்மியாகவே செலவழியும். ஏன்னா கம்மியாக தண்ணி ஊற்றினாலே அது ரொம்ப திக்காயிட்டு வந்துடுது. இன்னும் இது கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வெந்து வந்ததுக்கப்புறம். இது ஆக்சுவலாக நாங்கள் குழா புட்டில் ட்ரை பண்ணோம். ஆனால் குழா புட்டில் எங்களுக்கு அது சரியாக கிடைக்கல. இந்தளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா அது பிடிக்கணும். அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் பரபரன்னு புட்டு பிசைகிறதுக்கு நம்ம பிணைஞ்சி வச்சுக்கலாம். இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு குழா புட்டு ரெடி பண்ணுறதுக்காக குக்கரில் ஃபஸ்ட்டு வச்சோம். குக்கரில் விசில் அந்த ப்ரெஷரில் வேக வைக்கிற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுக்காக குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அதை விசில் போடாமல் வெறும் பெல்ட்டு மட்டும் மாட்டி அதை மூடி வச்சுட்டு அந்த இதில் நாங்கள் புட்டு ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக இது எங்களுக்கு சரியாக வரல. கீழே மட்டும்தான் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நாங்கள் இதை வேக வச்சிட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு அது சரியாக கிடைக்கல. நம்ம எப்பயும் குழா புட்டுக்கு செய்கிற மாதிரி தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு அதுக்கப்புறம் வெல்லம் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபுல்லாக நெப்பி வச்சுட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு சரியாக இல்லை. நீங்கள் யாரும் இந்த அரிசியில் குழா புட்டு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்டில் அது எப்படி செய்யணுன்றதை சொல்லுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணி இது வரல. இருந்தாலும் நான் செஞ்சதை நாங்கள் போட்டு காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்றத நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இது செஞ்சு கரெக்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா எந்த பதத்தில் நம்ம போடணும், எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள், எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் கருப்பு கவுனி அரிசி ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு குழா புட்டு செஞ்சு பார்ப்போன்னு சொல்லி செஞ்சோம். ஆக்சுவலாக அது சரியாக வரல. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும் அந்த குக்கர் ப்ரெஷரில் இதை வச்சுருந்தோம். கீழே மட்டும்தான் வந்துருந்துச்சு, மேலே ஃபுல்லாகவே வேகலை. ஸோ அதை நாங்கள் எடுத்துட்டோம். இது நான் எப்படி பண்ணுன்றது தான் காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ப்ரெஷர் வந்தோடனே இது குக்கரில் வைக்கிற புட்டுக்குழா. ஸோ நாங்கள் இதில் வச்சோம். ஸோ இதனால் வச்சதுனால தான் வேகாமல் இருந்துச்சான்றதும் எங்களுக்கு சரியாக தெரியலை. அப்புறம் இந்த மாதிரி வச்சிட்டோம். எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேலே ஃபுல்லாக வேகாமல் இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அப்படியே உதிர ஆரம்பிச்சிருச்சு மாவு ஃபுல்லாக. நாங்கள் போட்ட மாவு அப்படியே இருந்துச்சு. ஆனால் கீழே பார்த்தோம் அப்படின்னா அது வந்துருந்துச்சு. ஒரு லேயர் மட்டும் கீழே வெந்திருந்துச்சு. மேலே ஃபுல்லாக வேகலை, இருந்தால் கீழே மட்டும் வெந்திருந்துச்சு. ஸோ இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் நம்ம புட்டு அவிக்கிற மாதிரியே வடைச்சட்டியில் இட்லி தட்டு வச்சு அது மேலே ஃபுல்லாக நாங்கள் பிசைஞ்ச மாவை ஃபுல்லாக போட்டுட்டோம். அது பாதி வேகாமல் இருந்ததை அதுலேயும் ஆட் பண்ணி சேர்த்து வேக வச்சிட்டோம். இது வேக வச்சதுக்கப்புறம் தேங்காயும் வெல்லமும் ஆட் பண்ணி சாப்பிட்டோம். இதில் வேக வைக்கும்போது 10 நிமிஷம் தான் ஆகிடுச்சு, டக்குன்னு வெந்துருச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். ஆனால் எப்படி சொல்கிறது, லைட்டாக ஆட் பண்ணாலே இது நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடுது. நாங்கள் எப்பயும் புட்டு வடைச்சட்டியில் தான் வேக வைப்போம். ஸோ அதே மாதிரி வடைச்சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு நம்ம மாவு கொட்டி வச்ச இட்லி தட்டை அதில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம். 10 நிமிஷம்தான் ஆச்சு. அதில் நாங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கோம் குக்கரில் வச்சு வேகலை. இது 10 நிமிஷம் மட்டும்தான். பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் லைட்டாக பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அது இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா தேங்காய் போட்டு நாட்டு சக்கரை போடுறவங்க போட்டுக்கலாம், கருப்பட்டி ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது தோதோ அதை சேர்த்துக்கோங்க. நாங்கள் தேங்காய் நாட்டு சக்கரை போட்டிருந்தோம். நெய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ்ன்றனால நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். டயட் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இதை சாப்பிடலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அந்தளவுக்கு தேங்காய் போட்டு சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம், இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா பிசைஞ்சோன்னே எந்த பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் ஓகே. இது நிறையா சாப்பிட முடியாது, ஒரு லிமிட் தான் சாப்பிட முடியும். ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் சாப்பிட முடிஞ்சுச்சு. அதுவே நல்லா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கேட்டதுக்கு உங்களோட ஆன்சர் இருந்தால் கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான், புட்டு கருப்பு கவுனி அரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.